ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான உலகத்தரமான படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இது ஒரு அழகான சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி. இது எப்படிப்பட்ட லவ் ஸ்டோரின்னா, பொதுவாக நம்ம பார்த்த சினிமாவில் ஹீரோயின் ஒரு மலையில் கொடையை பிடிச்சி நடந்து வருவாங்க. ஹீரோ வந்து அப்போ எங்கன்னா ஒரு ஓரமாக நின்று பார்த்து ஹீரோயினை பார்ப்பார். அப்போ ஹீரோயினி வர ஆளுங்களை மயங்கி லவ் பண்ணுவார். அந்த மாதிரி சீன்லாம் இருந்திருக்கும். ஆனால் இந்த லவ் ஸ்டோரி எப்படின்னா, அந்த 2 கொடையும் லவ் பண்ணுச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன லவ் ஸ்டோரி. சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் ஃபிலிம் பேப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேட்டு இந்த சேனலில் நல்ல நல்ல வீடியோக்கள் வாய்ஸ் ஓவரில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்துலேயே ஒரு சிட்டியை காமிச்சிட்டு அப்படியே அங்கே மக்களெல்லாம் பரபரப்பாக ஓடிட்டு இருக்காங்க. அப்படி அவனுங்க ஓடிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு கருப்பு மேகங்கள் சூழ்ந்து திடீர்னு ஒரு மழை பெய்ய ஆரம்பிக்குது. இப்படி அந்த மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அந்த மழைத்துளி வந்து எங்கள் இருக்கிற பொருள் மேலாம் படும்போது அந்த பொருள்லாம் திடீர்னு கண்ணுக்கு அது மூக்கெல்லாம் வந்துடுது. எப்படா இப்படிலாம் வரும் அப்படின்னு நான் பார்த்தா, சரி இது எப்படியோ கிரமம் வந்துட்டு போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொருள்கள்லாம் அப்படியே எல்லாத்தையும் பார்த்து சிரிக்குதுங்க. எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்குங்க. சரி அது இருந்துட்டு போட்டோம், நம்ம கதைக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி அப்போ தான் இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாம் மழை வந்துச்சுரா அப்படின்னு சொல்லி கொடையை விரிக்க அந்த கொடை கூட்டமே ஒரே மயான அமைதியா வந்துட்டு இருக்குங்க. ஏன்னா அதுங்களுக்கு என்ன சோகமோ தெரியல. அப்படி அந்த மயான அமைதியா வரும்போது அதுக்குள்ள ஒருத்தன் குஜாலா ஜாலியா ஒருத்தன் சுத்தின்னு இருக்கிறான். யாரா அவன் இந்த மயான அமைதிக்குள்ள ஒருத்தன் சந்தோஷமா சுத்தி இருக்கிறானே அப்படின்னு பார்த்தா அவன் தான் நம்ம கதையோட ஹீரோவும். அவன் அப்படி சுத்திட்டு இருக்க அப்படியே அவனுக்கு இந்த மலை ரொம்ப பிடிக்கும் போல. அப்படியே அந்த மலையை ரசிக்கிறான். கண்ணை மூடி ரசிச்சுக்கிட்டு அப்படியே அந்த மலையை என்ஜாய் பண்றான். அப்படியே அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அங்கதான் டைட்டில போட்டு த ப்ளூ அம்பர்லா அப்படின்னு படத்த ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி ஆரம்பிச்ச உடனே அவன் அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே பக்கத்தில் இருக்கிற பொருள்லாம் பார்த்து சிரிச்சுட்டே வர அவனை பார்த்து அந்த மற்ற பொருள்களும் சிரிச்சு அவனை தண்ணி அடிச்சு விளையாடுதுங்க. சரி ஒன்று சேர்ந்துட்டானுங்க போல அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அங்கே சிக்னலை போட்டுறானுங்க. சிக்னலை போட்டால் நின்று தானே ஆகணும் அப்படின்னு எல்லாரும் நிற்க அப்போ நம்ம ஹீரோ அப்படியே மலையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது பக்கத்தில் பார்த்தா என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்குது. அந்த பொண்ணு வேற பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. அந்த பொண்ணு வேற நம்ம ஹீரோ மாதிரியே அந்த மலையை அழகாக ரசிக்குது. என்னடா இது, நம்மள மாதிரி ஒரு பொண்ணு இந்த மலையை ரசிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட அழகில் நம்ம ஹீரோ மயங்கி அப்படியே அந்த பொண்ணை பேன்னு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இப்படி பார்க்கறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிச்சா நம்ம தெரியல. திடீர்னு அந்த பொண்ணு திரும்பி பார்க்க அப்படி திரும்பி பார்த்த உடனே நான் எதுவும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஒண்ணு தெரியாத மாதிரி திரும்பிக்க இவங்க எப்படி 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறத மற்ற ஹீரோ அந்த பொருள்களும் பார்க்குதுங்க. சரி இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம், சரி இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கும் போது எங்கேருந்தோ ஒரு காரன் அவனுக்கு என்ன அவசரமோ தெரியல அவன் அப்படி வேகமா போவ அந்த காத்து வந்து நம்ம ஹீரோ மேல பட நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு முன்னாடி ஒரே அவமானமா போயிருது. என்னடா கடவுளே எனக்கு வந்த சோதனை அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும் போது திடீர்னு சிக்னலை வேற போட்டுறானுங்க. சரி சிக்னல் போட்டா போய் தானே ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணு முன்னாடி போயிருது. அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்து சிரிக்குது. சரி உங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போல, நம்ம எதனா போய் பேசுவோம் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஹீரோவும் ட்ரை பண்றாரு. சரி பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவரால் பேச முடியல. ஏன்னா அவங்க 2 பேரும் வெவ்வேறு பக்கமா பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்படி பிரிஞ்சு போன உடனே இப்போ என்னடா பண்றது, எப்படியாவது போய் பேசி ஆகணுமே அப்படின்னு நினைக்கும் போது வெவ்வேறு பக்கம் பிரிஞ்சு வந்தாங்க. நம்ம ஹீரோவும் எட்டி எட்டி பார்க்குற அப்படி அந்த பொண்ணு எட்டி எட்டி பார்க்குது நம்ம ஹீரோவை. அடடா நல்லா தெரிஞ்ச மிஸ் பண்ணிடுவோம்டா, நம்ம எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட போய் பேசியே ஆகணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கும். அப்படியே அவர் பார்க்கறது பார்த்தா தூரத்தில் ஒரு டனல் வேற வருது. அந்த டனலுக்குள்ள போயினா அவள் தான் நம்ம ஹீரோட ஓனர் அவனை மடக்கி வச்சிரும். அதுக்குள்ள நம்ம எப்படி ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஒரு காத்து வேற வீசுது. அந்த காத்து யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பறந்து போயிடறாரு. பறந்து போய் அந்த பொண்ணு வேற எங்க போச்சுன்னு தெரியல. அவ போயிட்டா போல அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ பறந்து போயிட்டே இருக்காரு. தேராத பொண்ணை காணும். கடைசியில் பார்த்தா ஒரு இடத்துல அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு. இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி ஆகுண்டா, எப்படா போய் இறங்குறது தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இப்போ எப்படா இறங்குறது அப்படின்னு நினைக்கும் போது கீழே ஒரு கார்காரன் சல்லுன்னு போறான். அப்படி போகும்போது அந்த காத்து வந்து நம்ம ஹீரோவை கீழே இழுத்து விட்டுருது. கீழே இழுத்த உடனே நம்ம ஹீரோ நடு ரோட்ல வந்து விழுந்து கிடக்காரு. அப்படி நம்ம ஹீரோ கீழே வந்த உடனே இந்த கார்கார பசங்க சும்மாவே வேகமா தான் போவானுங்க. அப்படி ஒரு கார்காரன் நம்ம ஹீரோ விழுந்ததையும் பார்த்து நேரா வர சல்லுன்னு வரான் நம்ம ஹீரோ மாதிரி ஏத்ததுக்கு. அப்ப அங்கிருந்த உயிர் இருந்த ஒரு டைரக்ஷன் லைட்டு வேற பக்கமா டைரக்ஷன் காட்ட அந்த கார்காரன் வளைஞ்சு போவ அந்த கார்காரன் போன வேகத்துல அந்த காத்த மூலியமா நம்ம ஹீரோ மறுபடியும் போய் நடு ரோட்ல விழுகிறாரு. அப்படி விழுந்தவனே மறுபடியும் இன்னொரு கார்காரன் வேற வரான். வந்தவொடனே அங்கிருந்து அதை ஒரு பைப் லைனு அதுக்கிட்ட தண்ணி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வேற ஒரு பக்கமா தள்ளி விட அப்படி போய் விழுந்த நம்ம ஹீரோ ஒரு டிரைனேஜ் சிஸ்டத்து மேல விழுறாரு. அந்த டிரைனேஜ் சிஸ்டம் அதுக்கிட்ட இருக்கிற காற்றை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை வேற பக்கமா தள்ளி விடலான்னு ட்ரை பண்ணி அதுக்கிட்ட காற்றை யூஸ் பண்ணி மேலே பார்க்க வைக்க ஒரு லாரிக்கு சல்லுன்னு வந்து அடிச்சு தூக்கிறோம். அப்படியே அடிச்சு தூக்கினோடனே நம்ம ஹீரோ ரோடு வரமா போய் கிடக்குறாரு. இப்படி நம்ம ஹீரோ அடிபட்டு மயங்கி கிடக்கிறத அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா பொருளும் பார்த்து ஒரே ஃபீலிங்ஸ் என்னடா பண்றது, நம்ம ஹீரோ இருக்கிறானா இல்லையான்னு கூட தெரியலையே அப்படின்னு அங்கே இருக்கிற பொருள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோவை யாரோ வந்து எடுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஓனரு. கடைசியில் அவனாச்சும் வந்தானே, நம்ம ஹீரோ நம்பி வந்த பொண்ணு போயிடுச்சு, எங்க போனான்னு தெரியல. சரி இவனாச்சும் வந்தானே அப்படின்னு நமக்கு ஆறுதலா நினைக்கும்
இருக்கும்போது திடீர்னு மேல பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே மேல பார்க்குறாரு. அப்பதான் அவர் மயக்கம் தெளிஞ்சு மேல பார்த்தா அந்த பொண்ணு நம்ம ஹீரோக்காக ஓடி வந்திருக்கா போல. நம்ம ஹீரோ மேலே அவளுக்குலாம் அடிலாம் பண்ணல. அவன் நல்லா தான் இருக்கா. நம்ம ஹீரோ தான் அடிபட்டு கிடக்காரு. சரி, கடைசியில இவங்க 2 பேரும் போய் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்சிடென்ட்ல ஒண்ணு சேர, இதுல அவங்க ஓனர்ஸ் 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துர்றாங்க. அப்படி அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்த உடனே இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தானே ஆகணும். ஒண்ணு சேர்ந்த உடனே இவங்க 2 பேரும் ஜாலியா ஒரு கடைக்கு போறாங்க. இத பார்த்து மத்த பொருள்கள் எல்லாம் சந்தோஷப்படுத்துங்க. இவங்க 2 பேரும் ஜாலியா ஒரு கடைக்கு, ஒரு மழை வேற பெய்தா, இதமா ஒரு காஃபி கடைக்கு போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு ஹாப்பியா ஒரு காஃபிய குடிச்சிட்டு இந்த லவ் ஸ்டோரிய அந்த காஃபி கடையிலேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட இந்த படம் முடியுது. இது ஒரு சின்ன படம் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கும். ஒரு உண்மையான காதல், அந்த காதலுக்கான முயற்சி, அதுக்கு நண்பர்கள் பண்ணுற உதவி, அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே பார்த்து ரியல் லைஃப்லையும் நடக்குமா அப்படின்னு தெரியல. 100ல் 10 பேருக்கு இது நடக்கலாம். சரி, நமக்கு இந்த லவ்லாம் வேணாண்டா, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நினச்சிட்டு நாம போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிற ஆளா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் தெரியாமல் சைட் அடிங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன்.